ஒருத்தர் மேல அன்பு கூறணும்னா சினிமா துறையில அன்பு யார் மேல வரும்? அந்த இடத்துல அந்த இருக்கிற பொண்ணு ஒல்லியா இருக்கணும், செக்க சவேர்னு இருக்கணும், வகை வகையா டிசைனா ட்ரெஸ் போடணும். அப்ப இவருக்கு அன்பு வரும். அப்படிதானே காட்டுறாங்க. அந்த பையன் எப்படி வரணும்? அவனுக்கு ஒரு அந்த பையனுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாதான் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவா? அன்பு கூறுவா, திரும்பி பாப்பா. இதுதான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ கல்யாணம் பண்ணவங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, ஓஹோ நம்ம மனைவி எப்படிதான் இருக்கணும், இதே மாதிரி இருக்கணும். அப்பதான் இவங்களுக்கு அன்பு தூண்டும். எப்ப அது அன்பு கிடையாதுப்பா, அது ஆசை, அது மோகம், அது வந்து ஒரு வஞ்சனை, அது வந்து ஒரு பிரம்மை. நீங்க அங்க பார்த்துட்டு அந்த இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு நீங்க பொண்ணு தேடுறதோ மாப்பிள்ளை தேடுறதோ அல்லது நீங்க கணவனை பார்க்கறதோ மனைவியை பார்க்கறதோ உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொண்டு வரும். நிஜ ஸ்கிரீன்ல அப்படி யாருமே கிடையாது. நிஜ வாழ்க்கை என்பது வேற. அந்த மாய உலகத்திலிருந்து வெளியே வரணும். இன்னைக்கு நிறைய பேர் தாங்கள் கட்டின கணவன் மேல நிறைய குறைபாடு வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், இவருக்கு இது தெரியல அது தெரியல, அப்படி இருக்க மாட்டேங்கிறாரு, இப்படி இருக்க மாட்டேங்கிறாரு, இப்படி ஸ்டைலா இருக்க மாட்டேங்கிறாரு, இப்படி மாடர்னா இருக்க மாட்டேங்கிறாரு. இந்த இத்தனை குறை அவர் மேல. அவரை கேட்டீங்கன்னா பொண்ணை பத்தி அத்தனை குறை. பொண்ணு நான் மனைவியை பத்தி பேசுறேன். மனைவியை பத்தி அவ்வளோ குறை. அவளுக்கு அது தெரியல, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, அவங்க எப்படி மேக்கப் பண்றாங்க, அவங்க எப்படி ஸ்டைல் பண்றாங்க. என் மனைவி அப்படி இல்லையே இவர் வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா இந்தம்மா அந்த மாதிரி பிரசன்ட் பண்ணாதான் இவருக்கு அன்பு வரும். இது வந்து நாடகம் பா, இது நடிப்பு. அந்த அம்மா எப்படி அழகா நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 4 மேக்கப் மேன் ஃபுல்லா தலையை போட்டு தடவிட்டு கிடக்காங்க ராத்திரி எல்லாம். முகத்தை போட்டு என்னென்னமோ ஃபவுண்டேஷன்றாங்க, அதுக்கப்புறமா 2 மாடி 3 மாடின்றாங்க. இதெல்லாம் போட்டு தான் இந்த செட்டப் இந்த கெட்டப்புக்கு வர வேண்டியிருக்கு. இதுல அந்த ஆளு நடிகர் வந்து அப்படியே தலையை அப்படியே விரிச்சு போட்டு போறாரு. அந்த அளவுக்கு முடி இருக்கு. ரியல்ல பார்த்தா வெறும் வழுக்க தலை தான். அப்ப இவ்வளவு செட்டப்பும் எவ்வளவு நாள் நடந்திருக்குது. இந்த ஃபேக் விக் இருக்கு பாருங்க, இந்த ஃபேக்கான ஒரு விக்கை போட்டு அதை பார்த்து மயங்கினவங்க தான் திரையில இருக்கிறாங்க. நிஜத்துல வரும்போது இந்த விக் என்ன பண்ணிடுவாங்க, கழட்டி போட்டு வந்துடுவாங்க. இதை என்னாலும் போட முடியாது. ராத்திரி படுக்க போகும்போது அத்தனை மேக்கப்பையும் கழுவி மொத்தமா ஃப்ளஷ் பண்ணாதான் ராத்திரி தூக்கம் வரும். So you cannot just expect that people should stand to some fake standards. மாயையான பொய்யான ஒரு நிலைக்கு ஒருத்தரை கொண்டு வந்த பிறகுதான் எனக்கு அன்பு வரணும். அது அன்பு கிடையாதுப்பா.